டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய இறந்த நாளை முன்னிட்டு விகடன்ல இருந்து எல்லோருக்கும் தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற ஒரு புத்தக வெளியீட்டு விழா நடந்துச்சு. விகடன் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த விழாவுக்கு சீஃப் கெஸ்டா தமிழக வெற்றி கழக கட்சி தலைவர் நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்திருந்தாரு. டாக்டர் அம்பேத்கர் அவர்களை பத்தி தளபதி விஜய் ரொம்பவே பெருமையா பேசினாரு. அது மட்டும் இல்லாம எல்லோருக்கும் தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற புத்தகத்தையும் நம்ம தளபதி விஜய் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக புத்தக வெளியீட்டு விழா ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் சோஷியல் மீடியா ஃபுல்லாக செம்ம வைரல் ஆகிட்டு இருக்கு. அரசியலுக்கு வரேன் அப்படின்னு முதல் மாநாடு நடத்தி முடிச்சதுக்கப்புறம் ஒரு கட்சி தலைவராக பொது நிகழ்ச்சியில் தளபதி விஜய் அவர்கள் கலந்துக்கிட்ட முதல் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி தான். டாக்டர் மணிரத்னம் டைரக்ஷனில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் ரிலீஸ் ஆன படம் தான் தளபதி. இந்த படம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய பர்த்டே ஸ்பெஷலாக December 12 இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இன்னும் 7 days இருக்கு அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். டைரக்டர் பாலா டைரக்ஷனில் அருண் விஜய் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் வணகான். இந்த படம் 2025 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ January 10, 2025 பொங்கலுக்கு கன்ஃபார்மாக வரும் அப்படின்னு ஒரு நியூ போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் டி சுரேஷ்குமார் டைரக்ஷனில் ஆக்டர் ஆன்சன் பால், ஆக்டர் ரிபோ ஜான் நடிச்சிருக்க படம் தான் மலையில் நனைகிறேன். இந்த படம் December 12 நம்ம சூப்பர் ஸ்டாருடைய பர்த்டே ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வாழ்த்துக்கள் சொல்லி ஒரு வீடியோ ஒன்றையும் ஷேர் பண்ணியிருக்காரு. டைரக்டர் அபிசன் ஜீவிதன் டைரக்ஷனில் ஆக்டர் சசிகுமார், சிம்ரன் இவங்க 2 பேரும் லீடாக நடிச்சிருக்க புது படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் டீசரை நம்ம டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. டைட்டில் டீசர் வீடியோவே ரொம்ப ஃபன்னாகவும் சூப்பராகவும் இருக்குது. இந்த படத்துக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படத்துடைய டைட்டில் டீசர் வீடியோவை நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஹாலிவுட்டில் ஜான்விக் படங்களுக்குன்னே தனி ஃபேன் பேஸே இருக்காங்க. டோட்டலாக ஜான்விக் படத்துலேருந்து இது வரைக்கும் 4 பார்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. ஜான்விக் மூவிலிருந்து ஒரு ஸ்பின் ஆஃப் மூவி ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, பேலரைனா அப்படின்னு. இந்த படத்தில் லீட் ரோலில் ஆக்டர் அனடி ஆர்மோஸ் தான் நடிக்கிறாங்க. இவங்க தான் லேடி ஜான்விக் ஸ்டைலில் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. பேலரைனா 2025 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணி ஒரு நியூ போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். டைரக்டர் JSK டைரக்ஷன் பண்ணியிருக்க படம் தான் ஃபயர். இந்த படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை நம்ம விஜய் சேதுபதி அவர்களும் சூர்யா அவர்களும் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் ரொம்பவே சூப்பராக இருக்கு. படம் ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு கிரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் பேஸில் படத்தை எடுத்திருக்காங்க. படத்துடைய ட்ரைலரை நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ ஃபயர் படத்தில் இருந்து டும் டும் கல்யாணம் அப்படிங்கிற சாங்கையும் மெதுவாய் நெருங்குகிறாய் அப்படிங்கிற சாங்கையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மெட்ராஸ்காரன் படத்தில் AR ரஹ்மான் மியூசிக்கில் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் ஆன காதல் சடுகுடு சாங்கை ரீமேக் பண்ணி மெட்ராஸ்காரன் படத்தில் செகண்ட் சிங்கிளாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாங் ரொம்ப சூப்பராக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். காமெடி ஆக்டர் செந்தில், யோகி பாபு இவங்க 2 பேரும் லீடாக நடிச்சிருக்க படம் தான் குழந்தைகள் முன்னேற்ற கழகம். இந்த படத்தில் இருந்து பொலிட்டிக்கல் தெரியலனா பூம்பர் அப்படின்னு ஒரு சாங்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அகில உலக சூப்பர் ஸ்டார் மிர்ச்சி சிவா நடிப்பில் ரிலீஸ் ஆக போகிற படம் தான் சூதுகவும் பார்ட் 2. இந்த படத்துக்கு சென்சாரில் US சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இந்த படம் December 13 வேர்ல்டு வைடாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இந்த வாரம் என்னென்ன படங்கள்லாம் தியேட்டர்லையும் OTTலையும் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் மோகன்லால் அவர்களுடைய நடிப்பில் ரிலீஸ் ஆயிருக்க நேரு படத்துடைய ரிவ்யூ வீடியோவை நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அல்லு அர்ஜுனுடைய புஷ்பா 2 படம் இப்போ தியேட்டரில் மிகப்பெரிய சம்பவங்களை பண்ணிட்டு இருக்கு. எல்லா தியேட்டர்ஸ்லையுமே இப்போ ஹவுஸ்ஃபுல் ஷோவோட சூப்பராக ரன் ஆயிட்டு இருக்கு. படம் Day 1 தமிழ்நாட்டில் மட்டும் 11 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கர்நாடகாவில் மட்டுமே 23 கோடி, ஹிந்தி லாங்குவேஜில் மட்டும் 72 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வரைக்கும் ஹிந்தி சினிமாவில் ரிலீஸ் ஆன எல்லா படங்களுடைய Day 1 கலெக்ஷனையும் அடிச்சு நொறுக்கிட்டு புஷ்பா படம் தான் டாப் 1ல இருக்கு. மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைடா Day 1 கலெக்ஷன் 294 கோடி அப்படின்னு மூவி டீம் இப்போ அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்திய சினிமா வரலாற்றிலேயே Day 1 ஓப்பனிங் கலெக்ஷனுடைய ஹையஸ்ட் படம் இதுதான் அப்படின்னு இப்போ மூவி டீமே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக புஷ்பா 2 படம் 1000 கோடி வசூல் அடிக்கிறது உறுதி. இன்னைக்கு பார்த்த இந்த சினிமா இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்குள்ள லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய சினிமா தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் டேன் யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.